ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறது மாதுளம்பழ கேசரிங்க. மாதுளம்பழ கேசரி பண்ணுறதுக்கு நெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த முந்திரி பருப்பு அப்படியே வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. நான் மாதுளம் பழம் போடுறதுனால திராட்சை போடலிங்க. இதை பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ரவையை இந்த நெய்யிலேயே நம்ம ரவையை வறுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மாதுளம்பழ கேசரி. இது கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டுங்க. இப்போ நம்ம போட்ட முந்திரி பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம ரவையை வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 1 டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கேங்க, குட்டி டம்ளரில். அப்படியே போட்டு இந்த ரவையை நல்லா இந்த நெய்யிலே வறுத்தோம்னா கேசரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. நம்ம இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. நெய்யில் வறுத்தாதாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இதை தூக்கி ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் ரவை வறுத்து வச்சுருக்கோங்க. அதுக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்போ கரெக்டாக இருக்குங்க கேசரிக்கு. இந்த கேசரிக்கு எந்த கலரும் போட வேண்டாங்க. நம்ம மாதுளம் பழம் போடுறோம் இல்லைங்களா, அதனால் எதுவும் போட வேண்டியது இல்லைங்க. 3 டம்ளர் கரெக்டாக இருக்குங்க. 1 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது போட்டாச்சுங்க. இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். 1 டம்ளர் சர்க்கரை டேஸ்ட்டு நிறையா இனிப்பு வேணுன்றவங்க இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கூட போட்டுக்கலாங்க. நாங்கள் சுகர் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ என்ன பண்ணலாம், ரவையை அப்படியே போட்டுக்கலாங்க. நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சுங்க. இதுக்கு கம்பிப்பதம் பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க. இதை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி கொடுக்கலாங்க. நம்ம ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு மாதுளம்பழ கேசரி ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஏற்கனவே சுண்டல் பண்ணிட்டேன். கேசரி ரெடி ஆனோடனே நம்ம பொரிகளில் ஆப்பிள், சாத்துக்குடி நம்ம யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடணுங்க. இந்த சாமி கும்பிடும்போது அரிசி, உப்பு, சர்க்கரை, புளி, துவரம் பருப்பு இதெல்லாமே ஒரு டம்ளரில் நிறச்சி வச்சு சாமி கும்பிடணுங்க. ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு நம்ம வீட்டில் எப்பயுமே எல்லா பொருளும் நிறைஞ்சு இருக்கணுங்க. இது நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்குங்க. இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1½ ஸ்பூன் போடலாங்க. இதையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வைக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க, ரவை வேகட்டும். இப்போ நல்லா ரவை வெந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், முந்திரி பருப்பு இப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே மாதுளம்பழம், இது மாதுளம்பழ கேசரிங்க. மாதுளம்பழம் போட்டுக்கலாம். அப்படியே நெய் 1 ஸ்பூனுங்க ஊற்றி நல்லா கிளறி விட்டுறலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பரான மாதுளம்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு.